1963ஆம் ஆண்டு பத்துவச்சலம் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது, காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருந்த போது, அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய மிதமிஞ்சி வருகிற வருமானத்திலே இருந்து பள்ளி கல்லூரிகளை கட்டிக்கொள்ளலாம் என்கிற முடிவை யார் எடுத்தது? பத்துவச்சலம் காலத்தில் எடுக்கிறாங்க. இந்து அறநிலையத்துறை யார் காலத்திலே உருவாக்கப்பட்டது? ஓமந்தூரார் ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லக்கூடியவருடைய காலகட்டத்திலே உருவாக்கப்பட்டவர். வள்ளலாரினுடைய பக்தராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர். அவர் காலகட்டத்தில் பல புகார்கள் வருகிறது. கோவில்களை பார்ப்பனர்களும் முக்கியமான புரோக்கர்களுமா இருக்கக்கூடியவர்கள், அர்ச்சகராக இருக்கக்கூடியவங்க, கடவுளுக்கு நான் தான் வழிகாட்டக்கூடியவன் என்று சொல்லுகிறவன் எல்லாம் கோயில் சொத்தை ஆட்டைய போடுறான், திருடி திங்கிறான், அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பாலியல் சீண்டல் பண்றான், அங்க இருக்கக்கூடிய கோவில் நகைகள்லாம் பாதுகாப்பற்றதாக இருக்கிறது, தனிநபர்கள் கைகளிலே கோயில்கள் இருக்கக்கூடாது, அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்திற்கு மேல நிறைய புகார்கள் வந்ததற்கு பின்பு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, ஒரு அமைப்பை உருவாக்கி அதை கண்காணிக்க வேண்டும் அரசாங்கம் என்கிற முடிவை ஓமந்தூரார் எடுக்கிறார். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காலத்திலே உருவாக்கப்பட்டது. அவர் ஒரு தீவிரமான கடவுள் நம்பிக்கையாளர், ஆத்திகர். அவர் தான் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கினாரே தவிர திமுக காரன் உருவாக்கல, அதிமுக காரன் உருவாக்கல. அவர் காலத்தில் அது உருவானது. அங்கிருந்து 63 இருந்து நீங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருடைய கலை அறிவியல் கல்லூரியில இருந்து